வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 6வது பாடம் ஒளி, பேஜ் நம்பர் 66. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 6 மிக சுருக்கமாக விடியலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறியீட்டு மரபுகளின் அடிப்படையில் எந்த ஆடி மற்றும் எந்த லென்ஸ் எதிர்குறி குவிய தொலைவு கொண்டது? ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழி ஆடி, செகண்ட் பாயிண்ட் குழி லென்ஸ். செகண்ட் கொஸ்டின், நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மற்றும் அதே அளவுள்ள தலைகீழான பிம்பம் இவற்றை தரக்கூடிய ஆடி அல்லது ஆடிகள் எது? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, குழி ஆடி. தேர்ட் கொஸ்டின், குழியாடி ஒன்றின் குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும்? தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஈரில்லா தொலைவில் கிடைக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளி விலகல் ஏற்படுகிறது? ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாறுபட்ட அடர்த்தி உள்ள ஊடகம், செகண்ட் பாயிண்ட் ஒளியின் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம். இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? ஆன்சர் எழுதிக்கோங்க. 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. சிக்ஸ்த் கொஸ்டின், பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியையே பயன்படுத்துகின்றனர் ஏன்? சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. நேரான அல்லது பெரிதாக்கப்பட்ட பல்லின் பிம்பம் கிடைக்கிறது. அடுத்தது ரோமன் லெட்டர் 7 சுருக்கமாக விடியலி. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதில் ஆ, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குழியாடியில் பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்கப் பெறுகிறது என்பதை வரைந்து காட்டுக. பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 70ல் மேலே டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4வது டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஆ, பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர், பொருளை விட பெரிய தலைகீழான மெய்பிம்பம். இதுதான் அந்த ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் குவியாடி எது, குழியாடி எது என தெரிவு செய்து அதனை அட்டவணைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பின்னோக்க ஆடி, பல் மருத்துவர்கள் ஆடி, கை மின்விளக்கு ஆடி, பல்பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி, ஒப்பனை ஆடி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், கோளக ஆடியின் மீது பட்டு அதே திசையில் எதிரொலிக்கப்படும் படுகதிரின் திசை எது, ஏன் என்று காரணம் கூறுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், உருப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் சமன்பாட்டை எழுதுக. மெய்பிம்பம் மற்றும் மாயபிம்பம் ஆகியவற்றிற்கான குறியீடு என்ன? பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 71ல் நேரியல் உருப்பெருக்கம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் தேர்ட் லைனில் பாருங்கள், பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து தேர்ட் லைனில் வரையறுக்கப்படுகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இவ்விரண்டு சமன்பாடுகளையும் இணைத்த அந்த இது கீழே அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அது மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் பாயிண்ட்டாக. அடுத்தது குறிப்பு அந்த இதில் ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், எதிர்குறி அதிலிருந்து தேர்ட் லைனில் மாயபிம்பம் என்பதையும் காட்டுகிறது அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், கோளக ஆடி சமன்பாட்டை எழுது, அதில் பயன்படுத்தப்படும் குறியீடு ஒவ்வொன்றையும் விளக்குக. பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 71ல் மேலே ஆடி சமன்பாடு அந்த ஹெட்டிங் கீழே பொருளின் தொலைவு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த சமன்பாடு முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 விரிவாக விடியலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆ, கதிர்படங்கள் மூலம் ஒரு குழியாடி பின்வருமாறு நிலைகளில் எவ்வாறு பிம்பத்தை உருவாக்குகிறது என வரைந்து காட்டுக. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சியில், செகண்ட் சிக்கும் எஃப்க்கும் இடையில், தேர்ட் ஒன் எஃப்க்கும் பிக்கும் இடையில். பேஜ் நம்பர் 69 70. பேஜ் நம்பர் 69ல் குழியாடி பிம்பம் உருவாதல் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில்
வகை 3 அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது பின்பத்தின் நிலை பை இடம் சியில் கிடைக்கும் பின்பத்தின் தன்மை பொருளை போன்று அதே அளவுள்ள தலைகீழான மெய்பின்பம். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். அடுத்தது வகை 4 அது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டினில் செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர். அடுத்தது பேஜ் நம்பர் 70 படம் 3, 4, 6 இந்த 3 படத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபர்ஸ்டில் கொஸ்டின் மேற்கண்ட ஒவ்வொரு நிலைகளில் பின்பத்தின் நிலை இடம் தன்மை ஆகியவற்றை படத்தில் குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 69 பின்பம் உருவாதல் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள இதில் வகை 6 அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையலி கொஸ்டினுக்கான ஆன்சர். அதிலிருந்து பின்பத்தின் தன்மை பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பின்பம் அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது அடுத்த பேஜில் அந்த 4வது டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையலி செகண்டில் கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்புறம் 6th டயக்ராம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளில் ஒளியானது விலகல் அடையும் விதத்தை படங்கள் வரைந்து விளக்குக. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு. அடுத்தது கொஸ்டின் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 9 கணக்குகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழியாடியின் முன் 7 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்படும் போது அதன் 1 மும்மடங்கு உருப்பெருக்கப்பட்ட பின்பம் கிடைக்கிறது எனில் பின்பம் எவ்விடத்தில் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் காற்றிலிருந்து 1.5 ஒளிவிலகல் எண் கொண்ட கண்ணாடி பாலத்திற்கு ஒளி செல்கிறது. கண்ணாடியில் ஒளியின் வேகம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் நீரில் ஒளியின் வேகம் 2.25 × 10⁸ மீட்டர் வினாடி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10 மீட்டர்/வினாடி எனில் நீரின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 10 உயர்சிந்தனை வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒளிக்கதிரானது தண்ணீரிலிருந்து காற்றை நோக்கி செல்கிறது. அதன் பாதையில் ஏற்படும் மாறுபாட்டை குறிப்பிடும் கதிர்படம் வரைக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஓர் ஒளிக்கதிர் காற்றிலிருந்து கண்ணாடி நுழையும் போது ஏற்படும் விலக கோணத்தின் மதிப்பானது படுகோணத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வைரத்தின் ஒளிவிலகல் எண்ணின் மதிப்பு 2.41 எனில் அந்த வைரத்தின் வழியாக ஒளி செல்லும் போது அதன் வேகம் என்னவாக இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.